Good morning and welcome to SIMS Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல தொற்று நோய் மருத்துவர் from SIMS Hospital டாக்டர் குஹானந்தம் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் we are meeting. How are you? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால எனக்கே ஆக்சுவலாக கோல்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. பட் பொதுவாக என்னென்ன மாதிரி தொற்று நோய்கள் இப்போ அதிகமாக பார்க்குறீங்க? இப்போது இந்த பருவநிலை மாற்றங்கள், மழையெல்லாம் ஓய்ஞ்சுது, அப்போ வந்து சுற்றுப்புற சுகாதாரத்தில் கொஞ்சம் அசுத்தங்கள் இருக்கிறது, ஓகே, குப்பைகள் களையப்பட வேண்டும், இது அப்புறம் போக்குவரத்து, இதனால் வந்து காற்றில் வந்து நோய்கள் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த காற்றின் மூலம் பரவுகிற நோய்கள் தான் இப்போ மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தொண்டை வலி, இருமல், அப்புறம் ஜலதோஷம், அப்புறம் அதே கிருமிகள் வந்து லங்ஸ்குள்ளே போன பிறகு அதெல்லாம் அதிகமான இந்த நுரையீரல் நோய்கள் இது மாதிரி வருது. அதில் வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில். ஃப்ளூவை தொடர்ந்து சின்ன வயசில் நல்ல ஆரோக்கியமான இருக்கிறவங்களுக்கு வந்து போயிடுது. மற்றவங்களுக்கெல்லாம் அது வந்து அப்படியே இறங்கி போயிட்டு லங்ஸ் எல்லாம் பாதிச்சு நிமோனியாவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைரல் நிமோனியா மாறலாம் அல்லது பாக்டீரியல் நிமோனியா மாறலாம். அப்புறம் இந்த காலத்தில் அந்த குடி தண்ணீரில் கொஞ்சம் மாசுபடுறதுனால தண்ணீரால் ஏற்படும் நோய்கள் இருக்குது. அதனால் நிறைய குறைஞ்சிருந்தாலும் தண்ணீர் அசுத்தமான இடங்களை எடுத்து மக்கள் பருகும்போது கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம உணவுகளால் ஏற்படுற பிரச்சனை, சாலையோர உணவகங்கள், தூய்மை இல்லாத உணவகங்களில் வந்து உணவு சாப்பிடும்போது உணவுகளால் தொற்றுகள் ஏற்படுகிறது. ஓகே, இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ உணவு, காற்று, இது தவிர இப்போ ஃப்ளூனால நிமோனியா வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? வேற என்ன தொற்று நோய்கள் வந்து இன்னும் அதிகமான நோய்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில தொற்று நோய்கள் வந்து நம்ம எப்போவுமே சென்னை பார்த்துருக்க அல்லது தமிழகம் இந்தியா முழுவதும் பார்த்துருக்கிற மலேரியா நோய்கள், கொசுக்களால் பரவுகிற நோய்கள். அதுக்கு அடுத்து வந்து டெங்கி, எப்போவுமே நம்ம இந்தியாவையே ஆட்டி குலுக்கி இருக்கிற ஒரு மோசமான நோய். கண்டிப்பாக. அப்புறம் சிக்கன் குனியான்ற ஒரு நோய். இந்த மூணுமே வந்து ஒரே கொசுவால் தான் வரும். இது சிக்கன் குனியா, டெங்கி ரெண்டும் வந்து ஒரே கொசுவால் வருது. இப்போ ஜிகா ஒரு வைரஸ் பற்றி சொல்கிறாங்க, உலகம் முழுதும் பாருங்க, நம்ம இந்தியாவுக்கு வரல. ஓகே, அதுவும் வந்து இதே கொசுவால் தான் வருது. பட் லக்கிலி அந்த கிருமி இங்கே வரல, வைரஸ் வரல. மலேரியான்றது இன்னொரு வகையான கொசுவால் உற்பத்தி, அதாவது ராத்திரியில் கடிக்கிற கொசுக்கள், இதெல்லாம் பகலில் கடிக்கிற கொசுக்கள். இந்த டெங்கியும் சிக்கன் குனியா வர்றதெல்லாம் வந்து ஜிகாலாம் வந்து பகலில் கடிக்கிற கொசுக்கள். ராத்திரியில் கடிக்கிற கொசுக்கள் வந்து அனோஃபலின் மஸ்கிட்டோவில் வர்றது மலேரியா உற்பத்தி ஆகிறது கொசுக்கள். ஓகே, இதுவும் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து சில அனிமல்ஸ் மூலமாக நோய்கள் பரவுகிறது. உதாரணத்துக்கு நாய்கள் அதிகமாக இருக்குது, நாய்கள் மூலமாக அந்த ரேபிஸ் பரவுது. அது மாதிரி பெட் அனிமல்ஸ் மூலமாக நோய்கள் பரவுது, பறவைகள் மூலமாக நோய்கள் பரவுது. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள் போய் சேரணும். அதை வந்து அவங்க மறந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம வந்து அதற்குரிய சந்தேகங்கள் இருந்தால் அதெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம இன்றைய பொழுதில் நல்லா செய்யலாம். ஓகே டாக்டர், இப்போ ஜிகா வைரஸ் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? நார்மலாக ஒரு ஃபீவருக்கு இருக்கிற அதே சிம்டம்ஸ் இருக்கும்? அதே தான், ஃபீவருக்கு இருக்கிற சிம்டம்ஸு, ஹை ஃபீவர், அப்புறம் வந்து பிரெயின் அட்டாக் பண்ணுறது, லங்ஸ் அட்டாக் பண்ணுறது, இது மாதிரி வைரஸுடைய கேரக்டர் எப்பவும் அப்படி தான். அது மாதிரி த்ரோட்டை அஃபெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இங்கே வரல, நமக்கு வரல, நம்ம இந்தியாவுக்கு வரல, குறிப்பாக சென்னைக்கும் வரல. ஜிகா வைரஸும் சரி, எல்லோ ஃபீவரும் சரி, அதே மாதிரி டெங்கியும் சிக்கன் குனியா எல்லாமே வந்து அந்த ஈடிஸ் ஈஜிப்டைன்னு ஒரு மஸ்கிட்டோல் தான். அந்த டைகர் மஸ்கிட்டோன்னு வாங்க, புள்ளியாக இருக்கும், பகலில் கிடைக்கும். அதுதான் அந்த டெங்குலாம் பார்த்தா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வரும், ஒரு சில ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு வரும். அதுதான் பகலில் கடிக்கிற இடத்துல வந்து ரொம்ப அது ஸ்தாபனங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வழி பண்ணணும். அவங்க மேல்நிலை தொட்டிகளை சுத்தம் பண்ணணும் அல்லது மூடி வைக்கணும். ஒரு கட்டுற இடங்கள், பில்டிங் கட்டுறாங்க, அந்த இடத்துலலாம் பிரச்சனை வரும். இப்போ சென்னையில் ஒரே நேரத்தில் வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து பில்டிங் கட்டுறாங்க, மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அங்கெல்லாம் அந்த க்யூரிங்காக தண்ணியெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, அங்கே வந்து நிறைய கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அதுவும் இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்களாம் அந்த பீகார், நார்த் ஈஸ்ட்லேருந்து வராங்க, மணிப்பூர், நாகாலாண்டுலாம் வராங்க. அங்கே வந்து அதிகமாக அந்த மலேரியாவில் வந்து மெலிக்னன்ட் மலேரியான்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம்ட்டு. அது வந்து பிரெயினை அட்டாக் பண்ணும், மோசமான மலேரியா, ஃபால்சிஃபரம் மலேரியா. அந்த மலேரியா கிருமியோடு இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க, கேரியர் வந்தாங்கன்னா அந்த கிருமி இங்கே பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிருமியை அவங்க கொசுக்கள் கடித்து அதே கிருமி நமக்கும் கொடுக்கும். அதில் கட்டுமான இடங்களில் வந்து அவங்க நிறைய காரியங்களை செய்யணும். தண்ணி தேக்கி வச்சு க்யூரிங் பண்ணாங்களா, அது மேலே ஆயிலெலாம் தெளித்து விட்டு, அல்லது மாநகராட்சியினுடைய உதவியோ அல்லது அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுடைய உதவியை பெற்று அது மேலாம் ஆயில் தெளித்து கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கணும். அங்கே இருக்கிற நோயாளிகள் யாருன்னா வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். சிகிச்சை அளிக்கும் போது அது வந்து மாநகராட்சிக்கோ அல்லது சுகாதாரத்துறைக்கோ தெரிவித்து அதனால் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வைக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கள்ளக்குறிச்சில இருந்து கூப்பிடுறேங்க, கார்த்திகான். டாக்டர் இருக்காங்க கார்த்திகா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சொல்லுமா கார்த்திகா, சொல்லுங்க. வணக்கம் சார். ஹெச்ஐவி இருக்கு இல்லைங்களா? ஆமாம்மா. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி டயட் எடுத்துக்கணும், பிளஸ் அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா? இன்னொன்னு, நம்ம கையில ஒரு சின்ன கீரலோ ஏதாவது ஒரு காயம் வந்து அதுல நம்ம சமைக்கும் போதோ இல்ல ஏதாவது யாருக்கா குழந்தைங்களுக்கு ஊட்டும் போதோ அது வழியா குழந்தைங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பரவுமா? இன்னொன்னு, இதனால நம்ம உடம்புல என்னென்ன மாறுதல்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும், இதை நம்ம எத்தனை வருஷத்துக்கு வரையும் நம்ம தள்ளி போடும், அதாவது நம்ம லைஃப் வந்து இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம் அப்படின்றத பத்தி உங்களை எதாவது சொல்ல முடியுமா சார்? ஆமாம்மா. இப்போ ஹெச்ஐவி கிருமின்றது வந்து நாம் ஓரளவுக்கு வென்ற ஒரு நோய் கிருமி. அது நம்ம வந்து வெற்றி கொண்டாச்சு. அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு டயபெட்டிஸு, சர்க்கரை வியாதி, அதே மாதிரி ரத்த கொதிப்பு, பிபி எல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிட்டு இருப்போம். அதே மாதிரி ஹெச்ஐவி வந்தவங்களும் அந்த ஹெச்ஐவி கிருமியோட வாழ்நாள் முழுதும் வாழலாம், நல்லபடியாக வாழலாம். ஏன்னா அதுக்கான மருந்துகள் வந்தாச்சு. அதில் முன்னாடி முதல்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தா இந்த நோய் வந்தாவே செத்து போயிடுவாங்க, இட்ஸ் எ கில்லர் டிசீஸ்ன்னு சொன்னாங்க. அதான் நம்ம மாற்றி என்ன பண்ணோம், இட்ஸ் நாட் எ கில்லர் டிசீஸ், இட்ஸ் எ கிரானிக் டிசீஸ். ரொம்ப நாள் இருக்கிற ஒரு நோய். ஏன்னா அதுக்கான மருந்துகள் வந்தாச்சு. இந்த நோய் வந்தவங்க வந்து என்னென்ன செய்யணுன்றது தமிழகத்தினுடைய எய்ட்ஸ் கட்டு சங்கத்தில் நான்லாம் வேலை செஞ்சேன். அப்போ சொல்லும்போது இந்த நோயாளிகள் வந்து ஒரு சில இடங்களில், நிறைய இடங்களில் 25 வருஷம் கூட நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, மருந்து சாப்பிடாம நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. என்ன காரணம்னா, ஒன்று வந்து நம்ம வந்து மனதளவில் வந்து ஒரு உறுதியோடு இருக்கணும். நம்ம நல்லா இருக்க போகிறோம், இந்த நோய் வந்து ஒரு பெரிய சாபக்கேடு கிடையாது, இதனால் நம்ம செத்துப்பட போகிறதில்ல அப்படின்ற ஒரு உணர்வு வேணும் ஃபஸ்ட்டு. அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க சப்போர்ட். உங்களுக்கு ஒரு மனத்தாழ்ச்சி ஏற்பட்டால் அதுக்கான அந்த ஆற்றுப்படுத்தினர்கள், கவுன்சிலர்ஸ்கிட்ட போய் ஆற்றுப்படுத்தல் வாங்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த நோய் கிருமியால் வந்து நம்ம மேலே குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது, இந்த நோய் வந்த பிறகு, கிருமி வந்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த சந்தர்ப்பாத நோய்கள்னு ஒன்று வரும். லங்ஸில் டிபி வரலாம், அல்லது தோல் வியாதிகள் வரலாம், காளான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தூய்மையாக இருக்கணும்மா. அட்லீஸ்ட் டெய்லி நம்ம குளிக்கணும், ஒரு தடவைனாலும் குளிக்கணும். அப்புறம் ஆயில் பாத் கூட எடுக்கலான்னு சொல்கிறாங்க, இதுக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை தோலெல்லாம் எண்ணெய் தடவி நல்லா குளிக்கிறது நல்லது. தோலை சுத்தமாக வச்சுக்கணும். வெளியிலலாம் போகும்போது தண்ணீர் வந்து நீங்களே ஃபில்டர் பண்ண தண்ணியை நீங்கள் எடுத்து போகணும். காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை நீங்கள் எடுத்து போய் குடிக்கணும். உணவு வகைகள் வந்து வெளியில் சாப்பிடும்போது ஆவியில் வெந்த உணவுகளாக சாப்பிடுங்க, சுத்தமான உணவுகளாக சாப்பிடுங்க. அப்புறம் பற்கள், நகங்கள், அப்புறம் வந்து கிருமி தொற்று எல்லாத்தையும் நீக்கணும். அப்புறம் விட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் நிறைய சாப்பிட்ணும். புரதச்சத்து இருக்கிற உணவை சாப்பிட்ணும். டெய்லி வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு பயிற்சிகளை செய்யணும். அது யோகா பயிற்சியாக இருக்கலாம், அல்லது நடைப்பயிற்சியாக இருக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். நீங்கள் மனதளவில் ரொம்ப சந்தோஷமாக, இந்த நோய் வந்து பெரிய நோய். ஏன்னா இந்த நோய் வந்தவங்க எல்லாருமே ஜனங்க மத்தியில் நினைக்கிறாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. தப்பெல்லாம் கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த நோய் வந்ததுன்னா அதுக்கு அவங்க காரணமாக இருக்க முடியாது. ஒரு சில காலகட்டங்கள் தர. அதனால் சமுதாயத்திலையும் அவங்க சப்போர்ட் பண்ணணும், இவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த நோய் கிருமியினுடைய தாக்கத்தினுடைய இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வைரல் லோட் பார்ப்பாங்க. அந்த வைரல் லோடை நீங்கள் பார்த்துட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு, அது எதனா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது மருந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து அந்த நோய் கிருமி வந்த உடனே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தி, நோயினுடைய தாக்கம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து முழுக்க குணப்படுத்துக்கான வழிகள் இருக்கா? அதுக்கான ஆராய்ச்சிகள் பெருளவு நடந்திருக்குது, அது வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மிக விரைவில் வந்தாக்கா இன்னும் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது வருதோ வரலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் இருக்கிறவங்க இன்றைக்கி வரலாம் 25 வருஷம் 30 வருஷம் வாழறாங்க. இது உயிர்கொல்லி நோய் அல்ல என்பதை நீங்கள் தெரிஞ்சுட்டு, இந்த உணவு முறைகள், சுத்தமான நடைமுறைகள், மனதளவில் ஒரு தாக்கம் இல்லாத நிலைமைகள் இருந்தால் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப நாள் வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. ஓகே டாக்டர், நிஷோட அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், சொல்லுமா. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. நான் திருத்தணில இருந்து பேசுறேன் சார். சொல்லுமா. சார், அம்மாவுக்கு டிபின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இப்பதான் சார் செக் பண்ணிட்டு வந்தோம். சரி. அது டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. அது கியூர் ஆயிடுமா, இல்ல வீட்டுல அதனால ஏதாவது மத்தவங்களுக்கு தொற்று நோய் மாதிரி வருங்களா? அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? அவங்க என்னென்ன சாப்பிடணும்? இது நம்ம வீட்டுல வந்து யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருந்தது இல்லைங்க சார். ஓ சரிம்மா. அது எத்தனை நாளைக்கு இருப்பாங்கலாம் கேட்க வேணாம், ரொம்ப நாள் இருப்பாங்க அவங்க. அதான் முதல் பதில்.
ரெண்டாவது டிபி எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுற ஒரு வியாதி. அதிகபட்சம் 6 மாதத்தில் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிபி கொடுக்குற மாத்திரை கண்டினியூஸாக ஒழுங்காக சாப்பிடணும். ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. ஒரு நாள் தவற விட்டால் கூட அது வந்து அதுக்கு ஒரு மாதம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதனால் நல்ல ஆகாரத்தை கொடுங்க, நல்ல உணவு, சத்தான உணவு. உங்களுக்கு தெரியும், டிபி என்பது வந்து அதிகபட்சம் காலில் பேசும்போது ஏழை மக்களுடைய நோயின்னு சொன்னாங்க. வறுமையில் இருக்கிறவங்க, சாப்பிட முடியாது, சரியாக சாப்பிடாதவங்க மத்தியில் தான் இருக்குது. இப்போ நகர்ப்புறங்களில் எல்லாருக்குமே டிபி கிருமி அவங்களுடைய லங்ஸில் இருக்குது. எல்லாருக்கும், மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிறவங்க அல்லது மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கிருமியினுடைய தாக்கம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்முடைய உடலில் சத்துக்கள் குறையும் போது அது ரைஸ் ஆகுது. அது இப்போ மாறிட்டு வேறு மாதிரிலாம் கூட வந்துன்னு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த டாட்ஸ் ப்ரோக்ராமில் ஒழுங்காக அவங்க சொல்கிற மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க. இப்போ கவர்மெண்ட்டில் கூட அந்த மாத்திரை கொடுக்குறவங்களுக்கு காலையில் கூட சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. இப்போ மாநகராட்சி பொறுத்தளவில் சென்னை மாநகராட்சியில் நாங்கள் இருக்கும்போது அந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலையில் ஒரு உணவு கொடுத்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துன்னு இருக்கோம் எல்லாத்துக்கும். எல்லாம் லீவ் நாள் எல்லாத்தையும் கொடுத்தோம். அது மாதிரி நீங்கள் மருந்தை ஒழுங்காக சாப்பிடுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்களான்னு கேட்டீங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் நீங்கள் கூட்டி போய் டெஸ்ட் பண்ணணும். சளியை டெஸ்ட் பண்ணணும். இப்போ சளி டெஸ்ட் பண்ணுறதுல குழந்தைங்களுக்கு வந்து சளி வரலன்னு சொல்லுவாங்க. இப்போது ஜீன் எக்ஸ்பர்ட்னு ஒரு மிஷின் வந்துருக்குது. அது வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. சென்னையில் வந்து மாவட்டங்களே வச்சுருக்காங்க. சென்னையில் அந்த செத்பட் டிபி சென்டர்லேயே அது பண்ணுறாங்க. தனியார் மருத்துவம்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு சளியை எடுத்து கூட டெஸ்ட் பண்ணால் கூட அந்த கிருமி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, முதல்ல கண்டுபிடிச்சோம்னா அது மருந்து கொடுத்து அது குழந்தைய சரி பண்ணிடலாம். அதில் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். வீட்டை தூய்மையாக வச்சுக்கோங்க. பிள்ளைங்க இருமுறும் போது அவங்களுக்கு கர்ச்சீஃப் வச்சு அந்த துணியை கையில் வச்சு இரும சொல்லுங்கள். அப்புறம் வந்து அவங்க துப்புற சளியெல்லாம் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டு அந்த ஃபினாயில் ஊற்றி ஊற்றிடணும், கொளுத்திடணும். நீங்கள் மாத்திரை சாப்பிட ஆரம்பித்த உடனே அந்த சளி வர்றது நின்று போயிடும். வெயிட்டு கூட ஆரம்பிக்கும். அப்புறம் திடீர்னு நல்லா ஆகிட்டோம்னு சொல்லிட்டு மருந்து நிறுத்திடுவாங்க நிறைய பேர். ஒரு மாதம் சாப்பிடாங்க, நல்லா ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு இனிமேல் அந்த மாத்திரை வேணான்றாங்க. ஆனால் அப்படி பண்ணிங்களா அது மாதிரி ஒரு தப்பு கிடையாது. அதை மாதிரி நிறுத்திட்டு அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் பிரச்சனை வந்த பிறகு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளிகேட் ஆகிடும். அதில் இந்த 6 மாதத்துக்கு மருந்தை வந்து ரொம்ப சரியாக நீங்கள் போய் சாப்பிடுங்க. நல்ல உணவை சாப்பிடுங்க. அவங்களுக்கு மூச்சு பயிற்சி கொடுங்க. வீட்டுக்குள்ளே இருமாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை அது டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த இருமல் சளியை துப்பும்போது தூய்மையாக அதை அப்புறப்படுத்தணும். அதை பேசினில் துப்பணும் அல்லது மண் திரண்டி அதை துப்பிட்டு அது மூடிடணும். அப்புறம் துப்பும்போது முகத்தில் இருமாமல் பார்த்துங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூட்டி போய் செக் பண்ணுங்கள். நல்லா ஆகிடுவீங்க நீங்கள். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். மலர்பொடி. எங்க வீட்டுக்காரருக்கு கேட்கணுங்க மேடம். கண்டிப்பா கேட்கலாமா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்க வீட்டுக்காருக்கு 53 வயசு ஆகுதுங்க டாக்டர். சரிம்மா. அவருக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசம் 1 வருஷ காலமாவே உடம்பு வந்து அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்குது. சளி வந்து இருந்துகிட்டே இருக்குது. நைட்டா பொழுதுனிக்கே வேலைக்கு போறாருங்க. பஞ்சில தான் சேராரு தறிப்பட்டுக்கு. சரி. அப்புறம் நைட்டு வந்தாருன்னா காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்குது, குளிருது அப்படிங்கிறாரு. நைட்ல மட்டும் அந்த மாதிரி இருக்கு. சரிம்மா. அதான் சரி. நீங்க டாக்டரை போய் பாத்தீங்களாம்மா? நீங்க ஜிஹெச்ல தான் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாருங்க. அப்ப நல்லா இருக்குது, திரும்பி விட்டா வந்துருது. இப்ப வெயிட்டும் குறைஞ்சிருக்கு இல்லையா அவருக்கு? வெயிட் ஓரளவுக்கு இருக்குதுங்க, குறையல. அப்போ நீங்க 2-3 விஷயம் செக் பண்ணிடணும்மா. ஒன்று வந்து அவருக்கு வந்து அந்த காச நோய் கிருமிகள் இருக்குதான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா சாயந்தரத்தில் ஜுரம் வருதுன்றீங்க. ஆக்சுவலாக காச நோய் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, மாலை நேரத்தில் வந்து ஜுரம் வரும், இருமல் சளி இருக்கும், 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். அப்புறம் வந்து சளியை வந்து கலரை மாறி இருக்கலாம், அல்லது வந்து ரத்த கசிவுகள் இருக்கலாம், வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருந்தாக்கா காச நோய்க்கான அறிகுறிகள். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படி நைட்டில் ரொம்ப குளிர் வருதுன்னா நீங்கள் அந்த மூத்திரப்பையில் இருக்கிற கிருமியிலையும் டெஸ்ட் பண்ணணும், மலேரியா இருக்கிறதும் டெஸ்ட் பண்ணணும். 2த்தையும் டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். அப்புறம் சோர்வாக இருக்காருன்னு சொன்னால் அப்புறம் டயபெட்டிஸ் சக்கரை வியாதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒன்றும் இல்லைன்றதை முடிவு பண்ணுங்கள். இல்லை எதனா ஒன்று தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது காச நோய் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, சிறுநீர் தொற்று இருக்கலாம், அல்லது மலேரியா இருக்கலாம். அதுக்கான சிகிச்சைகளை சீக்கிரமாக எடுங்க. மருத்துவர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் அரசாங்க மருத்துவமனை எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மலேரியாவுக்கு பண்ணுங்கள், ஒன்றுக்கு யூரினில் வந்து கிருமி இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் சளியில் வந்து டிபிக்கு கிருமி இருக்கான்னு பாருங்கள், சர்க்கரை வியாதி இருக்கான்னு பாருங்கள். இதுக்கான சிகிச்சைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நல்லா ஆகிடுவார், கவலைப்படாதீங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் மஞ்சுளா மேம், சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுறேன் மேம். கண்டிப்பா சொல்லுமா மஞ்சுளா, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா.
சார் எச்ஐவி குறித்து டவுட்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் கேட்கணும் சார் உங்ககிட்ட. கேளுங்க. அது என்னன்னா, எங்க நாத்தனார் எங்க வீட்டுக்காரோட அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எச்ஐவி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 1 வீக்காவே அவங்க வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டு ஜுரம் மேல ஜுரம் எல்லாமே அது எல்லாமே வந்து சரி டவுட்டா இருந்துட்டு போயிட்டு பிரைவேட் டாக்டர்கிட்ட பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல போய் பார்த்தோம், இப்போ எச்ஐவி இருக்குன்னு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, 1.5 மாசமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இப்போ அவங்க பக்கத்துல நம்ம உட்காந்து பழையபடி நம்ம அவங்க கிட்ட நம்ம பழகலாமா? அவங்க துணி நம்ம கூட துணி கொடுத்து சேர்த்து வைக்கிறது, அவங்க தண்ணி சாப்பிடுறது, அவங்க குடிச்ச கிளாஸ் நம்ம குடிக்கிறது. பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க கிட்ட தான் போயிட்டு விளையாடுவாங்க. அது மாதிரி எல்லாம் நல்லா எப்பவும் போல இருக்கலாமா இல்ல எப்படி இருக்கலாம்? அது குறித்து தான் சார் உங்ககிட்ட கேட்கணும். ஆமாம்மா, நல்ல. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி இப்போ மறுபடியும் கேட்குறோம். ஹெச்ஐவி வந்து ஹெச்ஐவி நோய் கிருமி அவங்கள கட்டி பிடிக்கிறதுனாலையோ கை கொடுக்கறதுனாலையோ எல்லாம் பரவாது. அதனால் தயவுசெய்து அந்த விஷயத்தை வந்து நம்ம மறுபடியும் உறுதி பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லாததுனால நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து முதல் சிகிச்சையை நீங்கள் அன்பு காட்டுறது, அரவணைக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்தாது. அவங்கள வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. பிள்ளைங்கிட்டலாம் விளையாடுறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படி பரவும் ஹெச்ஐவின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த தூய்மைப்படுத்தாத சிரிஞ்சு, அந்த ஊசி போகிற சிரிஞ்சு, அந்த ஊசி போகிற சிரிஞ்செல்லாம் இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு. இந்த ஹெச்ஐவி வந்த பிறகு நம்ம டிஸ்போசபிள் சிரிஞ்சு, ஒரு தடவை யூஸ் பண்ண சிரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ரத்தத்தை வந்து சரியாக பரிசோதித்து அது ஏற்றலாம் வரும். அதே மாதிரி பலரோடு உடலுறவு வச்சுக்கிறவங்களுக்கு அது அந்த காண்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து பாலியல் தொழில் இருக்கிறவங்களோட தொடர்பு வச்சுக்கும்போது அந்த காண்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாத அந்த ஆணுரையெல்லாம் பயன்படுத்தாங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல, ரத்த பரிமாற்றத்தில், அப்புறம் சிறு சிறு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன சிராய்ப்பெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. சின்ன சிராய்ப்புகள் முறையெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த கிருமியானது நம்ம காற்றுலேயே அல்லது வெயிலே வச்சோம்னா உடனே செத்து போயிடாது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல காட்ட வேண்டியது அதே மாதிரி பிளேட்டில் சாப்பிட்றதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த மாதிரி பிரிச்சுக்கும் போது தான் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குமா. நிறைய ஹெச்ஐவி பேஷண்ட்களுக்கு வந்து அவங்கள கண்டுபிடிக்காதவரெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துன்னு பேசின்னு இருக்காங்க. ஒரு பிரச்சனை, அது கட்டாயம் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்கள கண்டுபிடிச்சி எல்லாரும் சமுதாயமாக அல்லது குடும்பமாக அவங்கள தனிமைப்படுத்தும் போது அந்த நோயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது மனதளவில் பாதிக்கிற விஷயம், மூளையினுடைய நரம்புகள் பாதிக்கிற விஷயம். அதனால் வந்து அவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. அதனால் வந்து உங்கள் பிள்ளைங்க பழகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துணிகள்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்கள வந்து தூய்மையாக இருக்க சொல்லுங்கள், வச்சுக்கோங்க. நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்கள். டெய்லி நல்ல தூய்மையான துணி, துவைச்ச துணி கொடுங்க, நல்லா சூடான ஆகாரத்தை கொடுங்க, தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். அப்புறம் வந்து பால் வகைகள், முட்டைகள் கொடுங்க. அப்புறம் வந்து பயிர் வகைகள்லாம் கொடுங்க. அவங்கள வந்து மூச்சு பயிற்சி செய்ய சொல்லுங்கள் டெய்லி. அவங்கள்ட்ட ரொம்ப சகஜமாக டெய்லி பேசணும், சிரித்து பேசணும், வருத்தமாக பேசக்கூடாது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய நோய்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொசு வழியாக தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தடுக்கிறதுக்கு வந்து வீட்டிலே வந்து காயில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணுறது, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் சேஃப்னு சொல்லுவீங்களா டாக்டர்? அது இந்த கொசுக்கள் இந்த க்ரீமு காயில் பற்றியெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம பேசியிருக்கோம். ஒரு 2-3 டிகேட்ஸாக பேசினுக்கிறோம். என்ன புரியலன்னா, நிறைய நம்ம ஆட்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க, எல்லா ஊரையும் பார்க்குறாங்க, சிங்கப்பூர் பார்க்குறாங்க, யூரோப்பி பார்க்குறாங்க, எல்லா டாக்டர்ஸ் இன்ஜினியர் சாதாரண மக்கள்லாம் போயிட்டு வராங்க. அந்த ஊர்லலாம் வந்து கொசுக்கள் வந்து முழுக்க குறைக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லலாம். மலேரியா கூட இல்லை. எப்படி முடிஞ்சது? நம்ம அவங்களாம் கொசு வலையை யூஸ் இது காயில் யூஸ் பண்ணாங்களா, க்ரீம் யூஸ் பண்ணாங்களா? நீங்கள் முதல் விஷயம் வந்து உங்கள் வீட்டில் எந்த வீட்டில் வந்து மலேரியா வருதோ, எந்த வீட்டில் கொசுக்களுடைய பிரச்சனை இருக்கோ அங்கே தான் வந்து இந்த நோய்கள் வருது. ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேல்நிலை தொட்டி ஒன்று இருப்பாங்க. கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுவாங்க. ஆனால் அந்த மேல்நிலை தொட்டி வாயை திறந்துன்னு இருக்கும். அது வந்து ஆங்கிலேயர்கள் 1919 இந்தியாவை ஆண்ட போதே ஒரு ரூல் என்ன போட்டாங்கன்னா, மேல்நிலை தொட்டிகளை நீங்கள் காற்று புகாமல் மூட வேண்டும். அது இங்கிலீஷ்லாம் சொல்லணும்னா ஹெர்மெட்டிக்கல் சீலிங் அண்ட் சயின்டிஃபிக் க்ளோஷர்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிணத்தையும் மூடி வைக்கணும். நாங்கள் நம்ம பிரகஸ்பதிகள் என்ன சொன்னாங்க, அது காற்று படணும், அவர் வெயில் படணும், அப்படிலாம் தத்துவங்களை பேசி கொசுக்களாக வளர்த்துனுக்குறாங்க. அந்த கொசுக்கள் அவங்க வீட்டிலேயே உற்பத்தியாக இருக்கும். ஆனால் அவர் வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் கார்பரேஷனுக்கு, சுகாதாரத்துறைக்கு, கொசுவாக வைக்கிறது என்ன பண்ணுறீங்கன்னு. அவங்க வீட்டில் தான் கொசு வளர்க்குறாரு. அதுக்கு வந்து சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, கொசுக்கள் அவங்க வீட்டில் உற்பத்தி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடணும்னு இருக்குது. எப்போ 1919. இன்றைக்கி சிங்கப்பூரில் அந்த ஃபைன் இருக்குது. உங்கள் வீட்டில் கொசு இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபைன் கட்டாயமாக, தப்பிக்க முடியாது. பட் இங்கே வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயம்ன்றதுனால அவங்க கொசு கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த அரசு அலுவலர்லாம் இப்போ அங்கே கை கட்டி நின்று மருந்து அடிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அவர் வீட்டில் வந்து கொசு உற்பத்தி பண்ணினே இருப்பார். அதனால் உங்கள் வீடுங்களில் வந்து மேல்நிலை தொட்டி மூடுங்க, கிணத்த மூடுங்க, வீட்டில் தேவையில்லாத பொருளாக தூக்கி வெளியில் போடுங்க. நிறைய பாருங்கள், டெங்கு இருக்கிற வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தில் இருக்க அத்தனை பொருளையும் வீட்டில் வச்சுருப்பாங்க, பழைய பொருளை.
கொட்டாங்கச்சி இருக்கும், ஆட்டு உரல் அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணாதது, தகர டப்பா இருக்கும், பால் கவர் இருக்கும், பிளாஸ்டிக் கப்புக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வீட்டை சுத்தம் பண்ணி அந்த குப்பைகளை ரோட்டில் வச்சுக்கலாம், குறைஞ்சிரும். இதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் மருந்து தான் அடிச்சுக்கோன்னு சொன்னாக்கா நம்ம மாநகராட்சியிலே அரசாங்கமும் இப்போ எப்பவும் புகை அடிச்சுன்னு இருக்கோம். அந்த புகை வந்து நல்லதில்லை, நமக்கு லங்ஸுக்கு நல்லது கிடையாது. அப்புறம் மருந்து அடிக்கிறோம், அதுவும் வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ அதனால தான் நான் மாநகராட்சியில் நான் சுகாதார அதிகாரி பணியாற்றும் போது ஒரு சில கோட்டங்களில் டிவிஷனில் வந்து மருந்தே அடிக்காமல் வெறும் இந்த நடைமுறை செய்யணும்னு நினச்சோம். வெற்றிகரமாக முடிஞ்சு. அதே மாதிரி டெங்கு வரும்போது சென்னை மாநகராட்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம கொசுக்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.